அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சம்திங் டாக் ஒன்றுக்கு வரவேற்க பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூல்ஸ் ஏஐ டூல்ஸ் என்னன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம்குள்ளே யூஸ் ஆகிற டூல்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச சில டூல்ஸை இங்கே யூஸ் ஆகிறோன்னு நான் நினைக்கிற டூல்ஸை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த டூல்ஸ்லேயும் வந்து சாட் ஜிபிடி, ஜெமினி இதெல்லாம் எல்எம்ஸும் நமக்கு கண்டிப்பாக இடம்பெறும். ப்ளஸ் இது தாண்டி இன்னும் நோஷன் ஏஐ அண்ட் டெல்டம்.inங்கிற வெப்சைட்டு, அப்புறமேட்டு நமக்கு இன்னும் ஒரு சில நோட் புக் எல்லாம் இதை பற்றிலாம் கொஞ்சம் ஹை லெவலில் பார்ப்போம். இது டெக்னிக்கல் வீடியோ கிடையாது, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஸாக டூல்ஸை பற்றி ஒரு ஹை லெவல் வியூ கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். டாப் 5 ஏஐ டூல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சம்மரி. நம்ம புக்ஸு, நம்ம கிட்ட பிடிஎஃப்ஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்து அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்ணி கொடுத்தா அந்த மெயின் பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ண முடியும் இல்லையா. அதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூல் தான் வந்து இந்த நோட் புக் எல்லாம். சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினிலையும் பண்ணலாம், சாட் ஜிபிடிலையும் பண்ணலாம், நோட் புக் எல்எம்லையும் பண்ணலாம். எந்த எல்எம்ல யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். இதனால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு சம்மரி ஆஃப் த பெரிய பிடிஎஃப், பெரிய லாங் நோட்ஸு, இதை பற்றி சம்மரியை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. சம்மரி எடுக்கிறனால நம்ம கீ பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம கீ பாயிண்ட் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸை நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் என்னாகும், நமக்கு நேரம் மிச்சமாகும். ஹவர்ஸ் கணக்கில் நம்ம மிச்சம் பண்ணலாம். இதில் நம்ம முழுசாக உட்காந்து படித்து அதில் சம்மரி பாயிண்ட் எடுக்கும் போது இருக்கிறதோட இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணிட்டு நம்ம சம்மரி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிற டைம் நமக்கு மிச்சமாகும். ஸோ நமக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண நமக்கு அந்த அக்குமுலேஷனில் பார்த்தோன்னா நமக்கு ஏகப்பட்ட ஹவர்ஸில் கணக்கில் மிச்சமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஓகே. அடுத்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ். உங்களுடைய கொஷனுடைய ஆன்சர்ஸை வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸாக மாற்றுறது. இது கியூஸ்லெட் ஏஐ. ஓகேங்களா. நோட் புக் எல்லாமே இதை பண்ணலாம், கியூஸ்லெட்லையும் ஏஐலையும் பண்ணலாம், கூகுள் ஏஐயில் கூட இதை நம்ம பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ளாஷ் கார்டாக மாற்றி ஆக்சுவலாக இந்த பிக்சர்ஸுக்கு பற்றி இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ் கார்டு பிக்சர்ஸ் தான். இதை நான் கூகுள் ஏஐ யூஸ் பண்ணி தான் இதை க்ரியேட் பண்ணேன் நான். ஓகேவா. இந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸை வந்து நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸாக போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகேங்களா. அப்படி இப்போ படம் கியூஸ்லெட் ஏஐயில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணலாம், நம்ம மொபைலில் வச்சுக்கலாம். மொபைலில் எப்போ வேணாலும் எடுத்து ஃப்ளாஷ் கார்டு, இந்த ஃப்ளாஷ் கார்டு நம்ம இன்றைக்கி இந்த ஃப்ளாஷ் கார்டெலாம் பார்த்து டெய்லி பார்க்கணும். அதாவது இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா அந்த அடுத்த மாதம் எக்ஸாம் வருது, இல்லை அடுத்த எக்ஸாமுக்கு ஒரு பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த பாடத்தை பற்றி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம டெய்லி மார்னிங் பஸ்ஸில் போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, வரும்போது அந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸை எடுத்து பார்த்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அந்த ஃப்ளாஷ் கார்டாக பார்த்ததுக்கான அந்த ஏஐ டூல்ஸ் தான் வந்து நோட் புக்கில் எல்லாம் கியூஸ்லெட் ஏஐ, கூகுள் ஏஐ, இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இதனால் வந்து உங்களுக்கு மெமரியில் வச்சுக்க முடியும், டைம் சேவ் ஆகும், ரிவிஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் ஃப்ளாஷ் கார்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் கியூஸ்லெட் ஏஐ, நோட் புக் எல்லாம் அண்டு கூகுள் ஏஐ இதோட பண்ணலாம். ப்ரெசன்டேஷன் மேக்கர்ஸ் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் லாஸ்ட் வீக் கூட என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார் பவர் பாயிண்ட் ப்ரெசன்ட், அதெல்லாம் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சில டூல்ஸ் தான் இது. பவர் பாயிண்ட்டாக உங்களுடைய கண்டென்ட்டை கொடுத்துட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக பவர் பாயிண்ட்டாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கெலாம் எனக்கு பைத்தான் நம்ம ஈஸியாக கோடு எழுத கன்வெர்ட்டராக, பட் அந்த கண்டென்ட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அந்த வேணுங்கிற கண்டென்ட் மட்டும் எடுத்து அது பிபிடியை ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து உங்களுக்கு ஏஐ யூஸ் ஆகும். அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட டூல் தான் காமா ஏஐ, அது டோம் ஏஐ. ஓகேங்களா. ப்ரொஃபஷனல் ஸ்லைட்ஸு க்ரியேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னது மெமரியில் வச்சுக்க முடியும். நம்ம மெமரியில் வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டு நம்ம அதிக பிபிடிஸ் பார்க்க முடியும். ஓகேங்களா. விஷுவல்ஸும் அதில் இருக்கும். ஓகேவா. யூஸ்ஃபுல், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அசைன்மெண்ட்ஸுக்கு, உங்கள் ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. காமா ஏ, டோம் ஏ. டவுட் சால்விங் பாட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக நான் இதை பார்க்குறேன். சாட் ஜிபிடி, பார்டு இதில் இருக்கு இல்லைங்களா. சால்வ் கொஷின்ஸு, இப்போ கொஷின்ஸு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து நாமளாக வந்து ஒரு எல்எம்ஸ்குள்ளே போடுறீங்க. உங்களுக்கு அது எல்லாமே ஒரு நாலேஜ் பேஸ், அந்த நாலேஜ் பேஸு டேட்டா வச்சுக்கிட்டு அது மெமரியில் நம்ம ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்துட்டு எல்எல்எம்ஸ். அதை இப்போ அந்த மாதிரி எல்எம்ஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒரு கொஷின் கேட்கும்போது அது ஆன்சர் டக்குனு எடுத்து கொடுக்குறது, உங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறது. ஓகேவா. ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறது, மல்டிபிள் சைடில் சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பாட்ஸ் க்ரியேட் பண்ணுறது மாதிரி யூஸ் ஆகிறது தான் இந்த சாட் ஜிபிடி, பார்டுலாம் யூஸ் பண்ணலாம் நம்ம.
ஓகேங்களா. அடுத்த டூல் வந்து லாங்குவேஜ் ஆக்சுவலாக டூலிங்கோ. சாட்ஜிபிடி போடுறதுக்குள்ள நான் ஸ்பெல்லிங் தவிர போட்டிருக்கேன். பட் டூலிங்கோங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லிட்டீங்கன்னா அது வந்து இங்கிலீஷ்லேருந்து ஃபாரின் லாங்குவேஜ் உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான உதவும் உங்களுக்கு. நாட் ஒன்லி ஃபார் அதர் லாங்குவேஜஸ். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் கிராமர், ப்ரொனன்சியேஷன்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ண இதெல்லாம் உதவும். ஓகேங்களா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் 5 டூலு. ப்ளஸ் ஒரு மோர் வெப்சைட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வெப்சைட்டு teltime.in. இது வந்து இது என்னுடைய ஓன் வெப்சைட்டு. ஏஐ டூல்ஸ் பற்றி நீங்கள் பிளாக்ஸ் படிக்கலாம். இந்த வீடியோஸும் அதில் நான் இப்போ லிஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏஐ டூல் போய் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் இது. அந்த பிளாக்ஸ் நிறைய டெக்னிக்கல் பிளாக்ஸ் அதில் இருக்குது. ப்ளஸ் அதில் வந்து நீங்கள் லாகின் ஆனீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஏஐ டிரான்ஸ்லேட்டர்ஸ் அதில் உண்டு. அதாவது வாய்ஸ் கிடையாது, பட் டெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்க அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில், அதாவது தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் இதில் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணால் இது ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷனும் கொடுக்கும். ட்ரான்ஸ்லேஷன்னாக்கா அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எழுத்தோடு காட்டும். உங்களுக்கு பயன்படுத்தி பாருங்கள். அது பிளாக்ஸ் படிக்கிறது நாலேஜ் வளர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் இந்த teltime.in. ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 5 AI டூல்ஸ். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இது இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்ட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச புது டூல்ஸ்ட்டு அதையும் சொல்லுங்கள். இதில் எந்த டூல்ஸ் உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு இது பிடிச்சது எப்படி யூஸ் ஆகுது அது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி தான் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.